இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் கொஞ்சம் நீங்களும் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த கன்னிராசிக்கு ஒரு கட்ட காலத்தில் நாகதோஷம் வரும். அந்த நாகதோஷத்தில் டைமில் நீங்கள் காதலிச்சிங்கன்னா கூட நிற்காது. ஒரு பெரிய ஏமாற்றம் அடைஞ்சு டிப்ரெஷன் ஆகிடுவீங்க. ஒரு கட்ட காலத்தில் உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜே பண்ணாங்கன்னா கூட உங்களுக்கு கெட்டக்கூடிய ஆண் உங்களுக்கும் அவருக்கும் செட் ஆகாம பிரிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்கு. ஏன் கேட்டீங்கன்னா உங்க ராசியில கேது பகவான் 1.5 வருஷ காலமா இருந்தாரு. கன்னி ராசிக்கு 7வது வீடு ராகு பகவான் மீன ராசியில இருந்தாரு. அதனால கல்யாணமே நீங்க பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காதீங்க, கொஞ்சம் பிரிவுகள் ஏற்படக்கூடிய நேரங்கள் உங்க ஜாதகத்துல உண்டு. ஆனா இப்ப பயிற்சி ஆயிடுச்சு, நீங்க இனிமே தான் உங்களுக்கு யோகம். ஆனால் ஒரு பக்கம் உங்களுக்கு கண்டகச்சனின்னு ஒரு கணக்கு இருக்கு. அது ஏன்? உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. அடுத்தவங்களுக்குள்ளே ஓடி ஓடி உழைச்சி தாம் பட்னியாக கடந்து ஓடி உழைச்ச உங்கள் உடம்புக்கு பிரச்சனை வரும். கன்னி ராசிக்காரங்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை வரும், குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இப்படியாம்பட்ட பிரச்சனையை நீங்கள் வெளிப்படுத்திக்காம அப்பயே நீங்கள் குடும்பத்துக்கு தாங்க ஓடுவீங்க. ஏன்னா நீங்கள் பாசக்காரங்க. உங்கள் குடும்பத்து மேலே தனியான ஒரு அமைப்பு இருக்கும். ஆனால் தெய்வ கடாட்சியம் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் தப்பிச்சிங்க.